அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். நாகூர் விளாக் பார்ப்போமா? வாங்க. இது மண்டே நாங்க போன விளாக் தான் இது. பஸ்ஸில் தான் நாங்கள் கிளம்பி போனோம். பஸ் எங்களுக்கு இந்த தடவை என்னமோ உடனே கிடச்சிருச்சு. நாகூர்னால இந்த போலீஸ் ஸ்டேஷன் தாங்க ஃபஸ்ட் ஸ்டாப்பே வரும் கிட்டக்க. ஏன்னா நாங்கள் தர்காவுக்கு போனோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாப்பில் தான் இறக்கி விடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் திங்கக்கிழமைங்கிறதுனால அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு எங்கள் அம்மா இந்த கல் இந்த பூந்திலாம் வாங்கிட்டு நின்றாங்க. நான் நாகூர் போகிறதே இந்த ஸ்வீட்ஸ் சாப்பிட தாங்க சொல்லலாம். ஏன்னா இங்கே ஸ்வீட்ஸ் ரொம்ப அருமையாகவே இருக்கும். நான் வந்த அந்த ஸ்பாட் வந்து எஸ்எஸ் ஸ்வீட்ஸ் கடை ஸ்பாட்டுக்கு தான் நான் வந்திருந்தேன். நான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரு 3 ஸ்வீட்ஸ் ஒன்று கொடுத்தாங்க கையில். அந்த 3 ஸ்வீட்டுமே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம சின்ன பிள்ளையில் விளாண்ட அந்த பொட்டி ஜாமான், அந்த பொட்டி சோறு இதெல்லாம் வந்து நாகூரில் தாங்க கிடைக்கும். நாகூர் உள்ள கடைகளுக்கெலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலுமே ஜாமான்லாம் வந்து நல்ல தரமாக இருக்கும். நான் நாகூருக்கு மேக்ஸிமம் போனாலே வந்து ஏதாவது ஒரு கித்தாப் இல்லைன்னா முசல்லா, அப்புறம் வந்து குர்ஆனு எனக்கு தேவைப்படுற இந்த மாதிரி இஸ்லாமிக்கு உள்ள, அதாவது நம்ம மார்க்க சம்மந்தமாக உள்ள பொருளாக வந்து நான் மேக்ஸிமம் வந்து நாகூரில் தான் நான் வாங்குவேன். இப்போதைக்கு வந்து எங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்ததுனால அங்கேயே வாங்கிடுறது. இருந்தாலுமே போனதுக்காண்டி ஏதாவது ஒரு பொருளை நான் வாங்கிட்டு வந்துடுவேன். திங்கக்கிழமைங்கிறதுனால எவ்வளோ ஒரு வெறிச்சோடி இருக்குது பாருங்கள் தர்காவே. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக பீச்சுக்கு போனது. பீச்சுக்கும் போயிட்டு அங்கே ஜாலியாக ஒரு ஆட்டோ ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப ரிட்டன் கிளம்பிட்டோம். அந்த ரிட்டன் கிளம்புற இடத்துல தான் வந்து அந்த புக் சென்டர் பார்த்தேன். அதாவது புக்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த காலத்து ஞாபகம்லாம் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு.